சொந்தத்தோட கல்யாணங்க. அதனால அவசரமாக சென்னையிலேருந்து நான் கிளம்பி வந்துட்டேன். இன்றைக்கி ஒரு அழகான ஃப்ரைடே தான். இரவு நேரத்தில் என்னென்ன சாப்பிட்றேன் அப்படின்னு பார்க்கலாமா? சென்னையிலேருந்தே தந்தூரி பீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வாங்கிட்டு வந்து நான் சிக்கன் பிரியாணி செஞ்சு தான் மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பிட்டேன். அது வந்து மீண்டு போச்சு. நைட்டுக்கு அது அப்படியே இங்கே வந்து காட்டுங்க. ஒரு நான்ஸ்டிக் கடாய் இதில் போட்டு அந்த பிரியாணி வந்து சூப்பராக சூடு பண்ணியிருக்கோம். அப்புறமா இது வந்து புளி ரசம். இந்த சென்னை கிளைமேட்டுக்கு சில பேருக்கு இந்த சிக்கன் பிரியாணி இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேது. நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா. அதனால் இந்த மாதிரி ரசம்லாம் செய்கிறது உண்டு. இது பாருங்கள், இது ஒரு ஸ்பெஷல் ஐட்டம். எங்கள் அப்பா அவிச்ச முட்டை, அதாவது கெட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் சுடு தண்ணி தான் நம்ம சூடு பண்ணுவோம். அவர் என்ன பண்ணுவார், முட்டையாக வச்சு இந்த ஃபார்ம் ஹவுஸில் சாப்பிட்டுட்ருக்காரு. நான் இங்கே வந்த உடனேயே ஒயிட் ரைஸ் வச்சேன். அதான் அந்த சூடு பிரியாணிலாம் பிடிக்கல அப்படிங்கிறவங்களுக்காக இந்த ஒயிட் ரைஸ் வச்சேன். இது பாருங்கள், கல்யாணம்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த கல்யாணத்தில் மணமகளோட புடவையை படைக்கிற ஃபங்க்ஷன். மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, சிக்கன் பிரியாணி, இந்த மாதிரி ஸ்பெஷலாக சூப்பராக கவனிச்சிருக்காங்க. எங்கள் அப்பா கொண்டு வந்து கொடுத்தாரு இந்த மட்டன் குழம்பை. ஸோ இதோட வந்து முடியுதா அப்படின்னா, இந்த வாழைப்பழம் பாருங்கள். இந்த மோசமான ஒரு 38-40 டிகிரி செல்சியஸ் வெயிலில் வாழைப்பழம் சாப்பிட்டா தான் உடம்பு உஷ்ணம் குறையும். அவசரத்தில் கார் ஓட்டிகிட்டு வந்ததில் நான் தான் ஓட்டினேன், மைக்கை மறந்துட்டேன். அதனால இதில் கொஞ்சம் சவுண்டு வந்தால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க.